ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். இது பாகம் 8. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இன்ஸ்டீட் ஆஃப் அப்படி என்றால் பதிலாக, இன்ஸ்டீட் ஆஃப் என்றால் பதிலாக. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், சரியான இணையை தேர்க. கரன்சி நோட் என்றால் பணத்தாள், காசோலை என்றால் செக்கு அப்படிமோ, காசோலை என்றால் செக்கு, பேங்க் என்றால் வங்கி, டிமாண்ட் டிராஃப்ட் என்றால் வரைவோலை, வரைவு ஓலை. இது போலாம். சரியான மரபு சொல் சேவல், சேவல் என்ன பண்ணும் அப்படின்னா கூவும். கோழி கொக்கரிக்கும், கோழி கொக்கரிக்கும். காகம் கரையும், காகம் கரையும். இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து போகலாம். மரபு பிள்ளையுள்ள தொடரை தேர்ந்தெடு. ஆணிரை கவர்ந்தனர், புறா குணுகியது, கூகை இங்கே அலறியதுன்னு வந்திருக்கு. சேவல் கூவின, சேவல் கூவின கட்டு. கூகை குளறியது, குளரும் தான் வரும், குளரும். யானை ஒளிமரபினை சுட்டுக. யானை பிளிரும், யானை பிளிரும். பொருந்தாத சொல்லை கண்டறிக. சோழர்களால் கட்டப்படாதது. கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் அப்படிங்கிறது தான் சோழர்களால் கட்டப்படாதது. திரிபுவன வீரேஸ்வரம் கோவில், இது ஐராதீஸ்வரர் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், இதெல்லாம் சோழர்களால் கட்டப்பட்டது. பொருந்தாத இணையை கண்டறிக. பீடு சிறப்பு, ஊழ் யுகம், விசும்பு வானம், தன்பெயல் குளிர்ந்த மலை. இதில் ஊழ் என்பது பொருந்தாதது. ஊழ் அப்படின்னா பொருந்தாதது. தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல். தாழ்வு என்றால் உயர்வு. அடுத்து இசை என்பதன் எதிர்ச்சொல். இசை என்றால் வசை. இசைனா புகழ்னு சொல்லலாம், புகழ் சொல்லலாம். இசைனா புகழ் சொல்லலாம், வசை. ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இது சேர்த்தல். நீக்குதல் என்றால் சேர்த்தல். 61. கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுதுக. இது கட்டி அடித்தல். தேர்ந்தெடுத்தெழுது. தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தேர்ந்து கூட்டல் எடுத்து, இதுதான் தேர்ந்தெடுத்து. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கண் கூட்டல் உண்டு, கண்ணுண்டு. இங்கே பாருங்க, ஊ சின்ன ஊ வந்திருக்கு, நூ கரெக்டாக வந்திருக்கு. இதில் பாருங்க, கண் கூட்டல் உண்டு, கண்ணூண்டு அப்படின்னு வந்திருக்கு. கண் கூட்டல் உண்டு, காணூண்டு. இங்கே கா பெரிய சொல்லி வந்திருக்கு. கண் கூட்டல் உண்டு, கல்லுண்டு அப்படின்னு வந்திருக்கு. அதனால் சரியான விடை 63 ஏ. வினா சொல்லை தேர்ந்தெடுக்க. டேஸ் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர்கள் கருதினர். எவை இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர்கள் கருதினர் அப்படின்னு வரணும். எது வரக்கூடாது. அடுத்தது பத்தியை படித்து விடை எழுதுக. நலமான உடலுக்கு 2 வேளை சிற்றுண்டியும் 1 வேளை நிறைவான உணவும் போதுமானது. காலை உணவை தவிர்த்தல் கூடாது. இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது. மதிய உணவில் காய்கறி, கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும். மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்ள வேண்டும். இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையே உடல் நலம் பேணும் வழிமுறையாகும். நலமான உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி உண்ண வேண்டும்? 2 வேளை. இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சிறந்தது? குளிர்ச்சியான உணவு. உணவில் அதிகம் அளவு சேர்க்க வேண்டியவைகள் யாவை? அது காய்கறிகள். தவிர்க்க வேண்டிய உணவு காரமான உணவு. உடல் நலம் பேணும் வழிமுறைகளில் ஒன்று சரியான நேரத்திற்கு உண்ணுதல் என்பதுதான். 70 பார்க்கலாம். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? பிழை அற்ற தொடர். இங்கே ஒருமைப்பன்மை பிழையுள்ள தொடர் கேட்கல, பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. சங்க காலத்தில் இருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர் என்பது சரி. இங்கே விருந்தினரை போற்றினான் அப்படின்னு வருது. இது தவறு. அரசர் அப்படின்னா ஒருத்தர் தான், ஆனால் வறியோர் அப்படிங்கிறது நிறைய பேர். அப்போ போற்றினர் அப்படின்னு தான் வரணும். இது அரசனும் வறியோர் இரண்டையுமே கொடுத்துருக்காங்க, போற்றினர் வரணும். சங்க காலத்திலிருந்து அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினார்னு வருது. போற்றினார் அப்படின்னா ஒருவரை குறிக்கும் சொல்.
ஒருவரை குறிப்பது, இது பலரை குறிப்பது. போற்றினர் அப்படிங்கிறது பலரை குறிப்பது. சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் முதியோராயினும் விருந்தினரை போற்றியது. போற்றியது அப்படிங்கிறது ஒருமை, ஒருமையில் வருது, ஒருமையில் வரக்கூடாது. அது வந்து அக்ரிணை, ஒருமையில் அக்ரிணையில் வருது, அக்ரிணையில் வரக்கூடாது, அக்ரிணையிலையும் வரக்கூடாது. அடுத்து ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. அங்கே பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க, இங்கே பிழையுள்ள தொடர்கள். மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர் என்பது சரி. பழமையை உணர கலைகள் துணை செய்கின்றன என்பதும் சரி. தேவராட்டம் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகின்றது என்பதும் சரி. இந்த காவடியின் அமைப்புக்கு ஏற்ப சர்ப்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி என அழைக்கப்படுகின்றது அப்படின்னு வருது. படுகின்றதுன்னு வரக்கூடாது, படுகின்றன வரணும். இது பன்மை, பன்மை ஞாபகம் வச்சுங்க, பன்மையில் வரணும், உரிமையில் வந்திருக்கு, அதனால் இது தவறு. அடுத்தது சொல் பொருள் பொறுத்துக. சீவன், வையம், சபதம், மோகித்து இதை பொருத்தணும் அப்படின்னா சீவன் என்றால் ஜீவன்னா உயிர், வையம் என்றால் உலகம் ஒன்றில் இருக்குது, சபதம் என்றால் சூளுரை, மோகித்து என்றால் விரும்பி. அப்போ 3, 3, 1, 4, 2 அது ஆப்ஷன் பியில் இருக்குது, அதனால் அதுதான் சரி. அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. குழி, மணி, சீலை, சான் இதில் 3, அதாவது குழி அப்படிங்கிறது நில அளவை பெயர், மணி என்றால் முற்றிய நெல்லை மணி என்போம், சீலை என்றால் அது புடவை, சான் என்றால் நீட்டல் அளவை பெயர். சரியான பொருளை அறிக. அலர் என்றால் மலர்தல் என்று பொருள். பிழை திருத்துக. அவன் கவிஞன் அன்று, இங்கே அல்லன் வரணும், அல்லன் என்பதுதான் சரியான விடை. பிழை திருத்தம் ஒரு ஓர், இது பிழை திருத்தம் பாருங்க. ஒரு ஓர், அது அஃது, இது அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது. இங்கே இல்லாத அஃது எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அஃது வந்து அடுத்து வர முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்ததுன்னா அஃது யூஸ் பண்ணோம். அப்போ இங்கே அது அப்படிங்கிறது தப்பு. அதுங்கிறது எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த அது அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து வர, அதுங்கிற சொல்லுக்கு அடுத்து வர முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருக்கணும், மெய்யெழுத்தாக இருக்கணும். அப்போ மெய்யெழுத்து கிடையாது, உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் இந்த அது வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ அது இல்லாத இடத்தில் ஓர், இந்த ஓர் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓர் அப்படிங்கிறது இந்த ஓருக்கு அடுத்த சொல்லின் முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்தால் அங்கே வந்து ஓர் யூஸ் பண்ணோம். அப்போ அசைவு மாவாங்கல்ல, ஆ வந்து உயிரெழுத்தாக இருக்கா, அப்போ அங்கே ஓர் யூஸ் பண்ணும். அடுத்தது என் அண்ணன் நாளை வருவான், இது எவ்வகை தொடர்? இது செய்தி தொடர். என் அண்ணன் நாளை வருவான் என்பது செய்தி தொடர். அடுத்தது பிழையை திருத்தி சரியாக எழுதுக. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கோவலன் சிலம்பு விற்க போனான் என்பது சரியான விடை, சரியான தொடர். பிழையை திருத்தி, இதில் முதல்ல இருக்கிறதுல என்ன பிழை அப்படின்னு பாருங்க. கோவலன் சிலம்பு விற்க போனான், இதில் போனால் கொடுத்துருக்காங்க, அதனால் அது தவறு. ஆண்பால், இதில் பெண்பால் கொடுத்துருக்காங்க. கோவலன் சிலம்பு விற்க சென்றது, சென்றது அப்படிங்கிறது அக்ரிணையில் வருது, அதனால் தவறு. கோவலன் சிலம்பு விற்க சென்றார், இது சரிதான். ஆனால் இதில் என்ன தவறு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பிழைகள் அப்படிங்கிறதுல சந்தி பிழை வந்திருக்கு, அதனால் இது தவறு. கோவலன் சிலம்பு விற்க போனான். இந்த 2க்கும் 4க்கும் வித்தியாசத்தை பாருங்கள், என்ன வந்திருக்கு? சந்தி பிழை மட்டும்தான், மற்ற எதுவுமே இதில் தப்பு இல்லை. அடுத்த கொஸ்டின். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன, இது எவ்வகை தொடர்? இது வந்து செய்தி தொடர். என்பது மூங்கில், முளை, வேப்பம், வரகு இதை பொருத்தணும் அப்படின்னா மூங்கில் இலை, முளை கீரை, வேப்பம் தலை, வரகு கதிர். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது சொல்லுக்கேற்ற கூட்டுப்பெயர் காண்க. கல் என்றால் அது கற்கள், கற்கள் தான் வரணும். இதற்கு ஒரு இது இருக்கு, கல் கூட்ட. இந்த லா வந்துச்சுன்னா அது ரா வரணும் அப்படின்னு ஒரு உணர்ச்சி விதி இருக்குது, அதை படிச்சுங்க. 81 இது எண்ணுக்குரிய தமிழ் எண்ணை தேர்ந்தெடுக்க. 81 எண்ணுக்குரிய தமிழ் எண்ணை தேர்ந்தெடுக்க. இந்த தமிழ் எண் அப்படிங்கிறதுல ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். 8ங்கிறது ஆ,
ஒன்றுங்கிறது கா, அப்போ ஆக்கா அப்படிங்கிறது. இதில் ஈஸியாக கடலை, உருண்டை, நுணுக்கி, சமைத்து, ருசித்து, சாப்பிட, என்னை அம்மா கூப்பிட்டார். கா 0 அப்படின்னு போட்டால் இது 10. அப்போ கடலை 1, உருண்டை, நுணுக்கி, சமைத்து, ருசித்து, சாப்பிட, என்னை அம்மா கூப்பிட்டார். இந்த அம்மா என்னை கூப்பிட்டார், என்னை அம்மா கூப்பிட்டார், இதை தான் நீங்கள் இது பண்ணோம். என்னை அப்படின்னா இது 7 தான் எண்ணெய், ஆங்கிறது 8. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதில் தான் குழம்பும். அடுத்தது போகலாம். தீவகத்தின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது விளக்கு. தீவகத்தின் மற்றொரு பெயர் விளக்கு. தவறான இணையை சுட்டுக. திணை ஓலை என்பது மான்குட்டி என்பது தவறான இணை. திணை ஓலை என்பது மான்குட்டி என்பது தவறான இணை. எருமைக்கன்று பசுங்கன்று வரும். தென்னம்போலை வாழை இலை. நாய்க்குட்டி புலிக்குட்டி என்பதெல்லாம் சரியான விடை. அடுத்தது கல்ச்சுரல் பவுண்டரிஸ் என்றால் பண்பாட்டு எல்லை. இதில் பாருங்கள், பண்பாட்டு விழுமியங்கள்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் நீங்கள் பார்க்கணும். கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா எல்லை. நீங்கள் விழுமியங்கள் அப்படின்னு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கல்ச்சுரல் பவுண்டரிஸ் என்றால் பண்பாட்டு எல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிம்பாலிசம் என்றால் குறியீட்டியல். சிம்பாலிசம் என்றால் குறியீட்டியல். தீசிஸ் என்றால் ஆய்வேடு. தீசிஸ் என்றால் ஆய்வேடு. அறிவாளர் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சுகர் கேன் ஜூஸ் என்றால் கரும்புச்சாறு. சுகர் கேன் ஜூஸ் என்றால் கரும்புச்சாறு. அடுத்தது ஹோமோகிராஃப் என்றால் ஒப்பெழுத்து. ஹோமோகிராஃப் என்றால் ஒப்பெழுத்து. இது மெய்யெழுத்து. கான்சோனன்ட் அப்படின்ற மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் என்றால் ஒப்பெழுத்து, ஞாபகம் வச்சுங்க. ஹோமோ என்றால் ஒரு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது, அதனால் அது ஒரு மொழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கூடாது. ஹோமோகிராஃப் என்றால் ஒப்பெழுத்து. அடுத்து 89 சரியா தவறா. கூற்று. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம். இரண்டாவது கூற்று. தே கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்பட்ட மாலை என்பது தே கூட்டல் வாரம். தே கூட்டல் வாரம் அப்படிங்கிற இன்னொன்று இருக்குது, தேவாரம் அப்படின்னு. இது என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கண் கண் அப்படின்னா விழி, கான்னா பார். இன்னொரு கான் இருக்கு, அதாவது கான். இந்த கான்ல இந்த கான், 2 சுழினா இந்த கான், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இதில் சரியான இணை ஊல் அப்படிங்கிறது இரட்டை கிளவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வளர்வானம் அப்படிங்கிறது வினையாளனின் பெயர் கொடுத்துருக்காங்க. செந்தி என்பது பண்பு தொகை, பீடு என்பது திரண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஊல் அப்படிங்கிறது இரட்டை கிளவி வராது, அடுக்கு தொடர். ஏன்னு பார்த்தோம்னா ஊல் அப்படிங்கிறது ஒரு பெயர் இருக்குது, ஊல் அப்படின்னா உதவுவது அப்படின்னு அர்த்தம். அது வளர்வானம் அப்படிங்கிறது வினைத்தொகை கிடையாது, வினைத்தொகை வரணும், வினையாளனின் பெயர் கிடையாது. செம்பு கரெக்டு தான். பீடு அப்படிங்கிறது திரண்டு என்பது தவறான விடை. பீடு அப்படிங்கிறதுக்கு என்னென்னு எனக்கு தெரியல, கமெண்ட் செக்ஷனில் கீழும் சொல்லுங்கள். குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கிரி அப்படின்னா கிரி அப்படின்னா மலை, கீரி அப்படின்னா விலங்கு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இருபொருள் தருக. திங்கள் அப்படின்னா சந்திரன் மாதம். திங்கள் அப்படின்னா நிலவு சந்திரன் மாதம், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 6 அப்படின்னா பலி எண் ஆகிய 2 இருக்குது. அடுத்தது இது இரண்டும் 7ஆம் வகுப்பு 7th இயல் 1, 5 ஆகிய 2லேயும் இருக்கும், இதை பார்த்து வச்சுக்கிங்க. அடுத்தது போகலாம். சொல்லை தகுந்த இடத்து. இன்பம் இயற்கையை போட்டுதல் இன்ப மரபு அப்படின்னு வருமா. பட்டுப்போன மரத்தை காண இன்பம் தரும் அப்படின்னு வருமா. கதிர் முற்றியதும் டேஸ் தரும் அப்படின்னு வருமா. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். இந்த ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்து.
கண்ணெழுத்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பொறுத்துக. இதற்கு வளப்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. டேஷ் இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? அதுபோல. இங்கே எனவே அப்படிங்கிறத போட்டு பாருங்க. ஆன்சர் என்ன வரும்னா பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. எனவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? எனவே வரக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க. இதனை இங்கே இதுவும் இந்த ஆகையால் குழம்புவீங்க, அதனால தான் சொல்கிறது. அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இது ஏனெனில். அடுத்து அவர் நல்லவர். டேஷ் வல்லவர் இல்லை, ஆனால் வல்லவர் இல்லை. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.